குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 12, 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா நாட்டில் 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் பார்த்திங்கன்னா இலவச மருத்துவ காப்பீட்டை வழங்க பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதன்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கிட்டாங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 70 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த இது வழங்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ 70 வயதை தாண்டின அனைவருக்குமே பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. இத்திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா நாட்டின் 4.5 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான இலவச மருத்துவ காப்பீட்டு சேவைகளை பெற்று பயனடைவாங்க. ஓகேங்களா. தகுதி வாய்ந்த பயனாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய காப்பீட்டு அட்டை பார்த்தீங்கன்னா விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஆயுஷ்மான் பாரத காப்பீடு திட்டத்தின் மூலம் அதிகபட்ச வயது அல்லனா குறைந்தபட்ச வயது எத்தனை வயசுக்கு மேலே அப்படின்னு ஏதாவது மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா முன்னாடி தான் 70க்குள்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷனு. இப்போலாம் அப்படி கிடையாது. 70க்கு மேலே இருக்க எல்லாருக்குமே வழங்குறாங்க. ஓகேங்களா. வயது வரம்பு இல்லை. ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு பார்த்திங்கன்னா 38,000 மின்சார பேருந்துகளை பார்த்திங்கன்னா மத்திய அரசு வழங்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மின்சார வாகனங்களினுடைய பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா 169 நகரங்களில் ரூபாய் 3,435 கோடியில் 38,000 மின்சார பேருந்துகள் வாங்க பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்கு. 2029 வரையில் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஓகேங்களா. இந்த பேருந்துகள் 12 ஆண்டுகள் வரையில் சேவையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானிலை மாற்றங்களை எதிர்கொள்ள 2,000 கோடி பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. பருவநிலை மாற்ற பாதிப்புகள் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்களை கண்டறிந்து எதிர்கொள்வதில் தேசத்தின் திறனை மேம்படுத்தும் நோக்கம் கொண்ட மௌசம் அப்படின்ற ஒரு இயக்கம். ஓகேங்களா. மௌசம் அப்படின்ற ஒரு இயக்கம் திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்பாங்கன்னா மௌசம் அப்படின்ற இயக்கம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. இது வானிலை மாற்றம் சம்பந்தமானது. ஓகேங்களா. இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையம், தேசிய நடுத்தர அளவிலான வானிலை முன்னறிவிப்பு மையம், மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் 3 முக்கிய நிறுவனங்களால் 2,000 கோடியில் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து, பிரதமர் நரேந்திர மோடியோட கூட்டத்தில் பார்த்திங்கன்னா வெடிகுண்டு வைத்த வழக்கில் 4 பேரின் தூக்கு தண்டனையை பார்த்திங்கன்னா குறைச்சி 30 ஆண்டுகள் சிறை தண்டனையாக பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு பாட்னாவில் அப்போதைய பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி பங்கேற்றுள்ள கூட்டத்தில் பார்த்திங்கன்னா வெடிகுண்டு வைத்த வழக்கில் 4 பேர் கைது செய்து அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இதனுடைய தண்டனை குறைக்கப்பட்டு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையாக பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து, விக்னேஷ் போகட் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சுவிதா தலால். ஓகேங்களா. இவங்க யாருன்னு நீங்கள் கவிதா தலால் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த கொஸ்டின் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அவங்க தேர்தலில் நிற்கிறாங்க. நமக்கு அது தேவையில்லை. இவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக போகிறதுனால அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட். ஓகேங்களா. இவங்க மல்யுத்த வீராங்கனை. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறது யாருன்னா கவிதா தலால். ஓகேங்களா. இவங்களும் பார்த்திங்கன்னா முன்னாள் மல்யுத்த வீராங்கனை தான். ஓகேங்களா. அடுத்து, சென்னை மாநகராட்சி நிகழாண்டு நிதிநிலை அறிக்கையில் பார்த்திங்கன்னா சென்னை தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளுக்கு குத்துச்சண்டை, ஜூடோ, கராத்தே, சதுரங்க விளையாட்டு, கேரம், டேக்வாண்டோ மற்றும் தடகள விளையாட்டு போட்டிகள் சிறப்பு பயிற்சி அளிக்க பார்த்திங்கன்னா 30 லட்சம் ஒதுக்கியிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா கராத்தே பயிற்சியெலாம் பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து, துணிப்பை தயாரிக்கும் போட்டி பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நெகிழி பைகளை ஒழித்து துணிப்பைகளை ஊக்குவிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா துணிப்பை தயாரிக்கும் போட்டி பார்த்திங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 5 ரூபாய்க்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பையோட விலையை பார்த்திங்கன்னா வர மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். இந்த இது மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. 5 ரூபாய்க்கு உள்ளே உங்களால் ஒரு துணிப்பையை உங்களால் தயாரிக்க முடியும் அப்படின்னா நீங்களும் அதில் பார்த்திங்கன்னா கலந்துக்க முடியும். இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, பேக் அத்தான் போட்டி. ஓகேங்களா. பேக் அத்தான் மாரத்தான் மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கத்தான் போட்டி. ஓகேங்களா. பேக்கத்தான் போட்டி இது இப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. பேக்கத்தான் போட்டி பார்த்திங்கன்னா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா துணிப்பை தயாரிக்கும் போட்டியோட தொடர்புடையது. ஓகேங்களா. வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் பேக்கத்தான் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து, திருவள்ளூர் மாவட்டம் குந்தம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா 500 கோடி மதிப்பில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்க இருக்கிறாங்க. இது ஆல்ரெடி அறிவிச்சது தான். சும்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்றனால ஞாபகம் வச்சுருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அமைக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. 500 கோடியில். ஓகேங்களா. மொத்தம் 152 ஏக்கரில் பார்த்திங்கன்னா அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்க இருக்கிறாங்க.
அடுத்து தியாகி இமானுவேல் சேகரனுடைய 67வது நினைவு நாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு, சமூக விடுதலைக்காக போராடிய மிகப்பெரிய தியாகி. ஓகேங்களா? இவரை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உங்கள் சிலபஸில் இருக்காது. ஆனால் அங்கங்கேயும் நீங்கள் இப்போ தெரிஞ்சு படிச்சிக்க முடியும். ஓகேங்களா? இவரை பற்றியும் கொஞ்சம் படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்து பாம்பன் பாலம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2 வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்க இருக்கிறார் பிரதமர் மோடி. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இணைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 2.2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா 1914ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கப்பல்கள் வந்து செல்லும்போது திறக்க மூடும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் கேஜ் ரயில் பாதை தான் அமைச்சிருந்தாங்க 1914. 2007 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்தில் மீட்டர் கேஜ் பாதை மாற்றம் செய்யப்பட்டு அகலப்பாதையாக வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பழுது ஏற்பட்டதுனால 2019ஆம் ஆண்டு 550 கோடியில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் தூக்கி இறக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பாலம் கட்டுமான பணி தொடங்கியிருந்தாங்க. இது வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும், இப்படி ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே அப்படியே இந்த பிளேட்டு ஃபுல்லாகவே அப்படியே மேலே நகர்ந்து போயிடும். கப்பல் கிராஸ் ஆனால் மறுபடியும் கீழே இறங்கிடும். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா 8% மேலாக இருக்குது. ஓகேங்களா? இதில் உலகில் எந்த ஒரு நாடோட ஜிடிபியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை. அடுத்து அறிவுக்கூர்மை பற்றாக்குறை பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உலகளவில் 7ஆம் இடம் வகிக்கிறது. ஓகேங்களா? அறிவுக்கூர்மை பற்றாக்குறை பட்டியலில் இந்தியா உலகளவில் 7ஆம் இடம் வகிக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லே போட்டிருந்தோம். குரூப் 4 தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 480 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து உலகம் முழுவதும் இந்தியாவுடைய தயாரிப்பு செமிகண்டக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உலகம் முழுவதும் ஒவ்வொரு மின்னணு சாதனத்திலும் இந்தியா தயாரித்த செமிகண்டக்டர் இருக்க வேண்டும் என்பது தன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? தில்லி அருகே உள்ள கிரேட்டர் நொய்டாவில் செமிகான் 2024 சர்வதேச கருத்தரங்கம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தொடங்கி இது 3ஆம் நடைபெறும். இந்த கருத்தரங்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. தில்லியில் இருக்க கிரேட்டர் நொய்டாவில் வந்து பார்த்திங்கன்னா செமிகான் 2024 அப்படின்ற கருத்தரங்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. உலகளவில் சிப் நுகர்வில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்குது. ஓகேங்களா? இந்த சிறிய சிப் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலே கடைசி மைல் வரையிலான சேவை விநியோகத்தை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்ய பெரும் பங்காற்றுகிறது. கொரோனா காலகட்டத்தில் உலகளவில் வங்கி அமைப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் சீர்குலைந்து இருந்த நிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா தடையின்றி தொடர்ந்து யூபிஐ ரூபே ஆகிய வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ம தளங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் அன்றாட வாழ்வில் ஒன்றாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மையம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் பசுமை ஹைட்ரஜன் தொடர்பான 2வது சர்வதேச கருத்தரங்கம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தொடங்கியது. இந்த 2 நாள் நடைபெறும் கருத்தரங்கம் வந்து பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ செய்தி ஒளிபரப்பு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரிஸினுடைய பருவநிலை மாநாட்டு உறுதிமொழிகளில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விட 9 ஆண்டுக்கு முன்னதாகவே நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா? பாரிஸ் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாநாட்டில் சில உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விட 9 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை நிறைவேற்றிட்டோம். ஓகேங்களா? நாட்டில் மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி திறன் கடந்த 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 300% வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குட் சாமரின் சட்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? விபத்தில் பலத்த காயமடைந்தவர்களுக்கு உதவும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா உதவுவரை ஊக்கப்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டதான் இந்த குட் சாமரிட்டன் சட்டம் 2016. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தால் வந்து பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா விபத்தில் பலத்த காயமடைந்தவர்கள் உயிரை காக்கும் அவர்களுக்கு உதவுவோருக்கு ஊக்கப்படுத்தவும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? மற்றபடி இந்த சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இணைய வழி விளையாட்டுகளை விளையாடுவோரின் எண்ணிக்கை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு 18 கோடியாக இருந்த நிலையில் 2022 42 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஆண்டொன்றுக்கு 30% அப்படின்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா இணைய வழி விளையாட்டு விளையாடுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நாடு முழுவதும் 100 இடங்களில் உணவு தர பாதுகாப்பு சோதனை ஆய்வகங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா 50 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் பல்வேறு தொழில்கள் செறிவாக நடைபெறக்கூடிய இடங்களாக இருந்த 163 அப்படின்னு இருந்தாலும் வெறும் 63 சிறு தொழில் வங்கி வளர்ச்சியான சிட்பி அப்படின்ற வங்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 63 இடங்களில் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சிட்பின்றது வந்து பார்த்திங்கன்னா சிறு தொழில்களை வந்து பார்த்திங்கன்னா கடன் அளிக்கக்கூடிய மிக முக்கியமான வங்கி இந்த சிட்பி வங்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 70 கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த சிட்பி அப்படின்ற வங்கி எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடன் வழங்குகிற திட்டம். ஓகேங்களா? தொழில் முனைவோருக்கு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா சிட்பி மூலமாக கடன் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தனது 3வது ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8-1 அப்படின்ற கோல் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்து 2023 உலகக்கோப்பை போட்டியால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 11,677 கோடி வந்து பார்த்திங்கன்னா பலன் கிடச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கடந்த நாள் நடைபெற்ற ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 11,677 கோடி பொருளாதார மதிப்பிலான பலன் கிடைத்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டி ஏற்படுத்திய பொருளாதார ரீதியிலான தாக்கம் குறித்து ஐசிசிக்காக நீல்சன் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீடு செஞ்சிருக்கு. அந்த மதிப்பீடு செஞ்ச அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேங்களா. ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியிலாக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அது இந்தியாவில் நடைபெற்ற 2023ஆம் ஆண்டு போட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போட்டியில் மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,677 கோடி பலன் கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க போனவங்க இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 7,229 கோடி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பார்வையாளர்களுக்கான டிக்கெட், ஓகேங்களா, மற்றபடி அவங்களுடைய உணவுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருமானம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து 19 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான T20 ஆசிய கோப்பை போட்டி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஜெய்ஷா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். அடுத்து தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதன்கிழமை நடைபெற்ற விழாவில் பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து பார்த்திங்கன்னா செவிலியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. செவிலியர்களின் உன்னத மருத்துவ சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 1973ஆம் ஆண்டு முதல் மத்திய சுகாதார குடும்பநல அமைச்சகத்தின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கைவிலக்கேந்திய காரிகை அப்படின்னு அழைக்கப்படும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் விருது வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த விருது பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு சான்றிதழ் மற்றும் 1 லட்சம் ரொக்க பரிசு தொகை நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா 15 செவிலியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேர் மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஓகேங்களா. நமக்கு வந்து 15 பேர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி இது தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது 1973ஆம் ஆண்டுலேருந்து கொடுக்குறாங்க. இது கொடுக்கறது யார் அப்படின்னா மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தினுடைய சார்பில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. கைவிலக்கேந்திய காரிகை அப்படின்னாலும் ஒன்று தான், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்றாலும் ஒன்று தான். ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு சான்றிதழும் 1 லட்சம் ரொக்க பரிசு உள்ளடக்கியது. ஓகேங்களா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ குரூப் 2க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டக்குன்னு டவுன்லோட் பண்ணி அதை படிச்சிருந்தீங்கன்னா நம்ம நடத்தின உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் எடுத்த நோட்ஸை திருப்பி பார்த்துட்டு போனாலே போதுமானது. நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பிப்ரவரி மந்த்லேருந்து போட்டிருக்கோம். எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சோன்னா நம்ம நடத்தினதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.